கோவை ஆனைமலை மாசாணியம்மன் கோவிலின் குண்டம் திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது. கோவை மாவட்டம் ஆனைமலை மாசாணியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் தை மாதம் குண்டம் திருவிழா நடந்து வருகிறது. இந்த ஆண்டு திருவிழாவிற்கான கொடியேற்றம் ஞாயிறன்று நடந்தது. கொடியேற்றத்திற்காக ஆனைமலை பகுதியிலிருந்து 80 அடி உயரமுள்ள மூங்கிலை வெட்டி பக்தர்கள் தோளில் சுமந்து வந்தனர். உப்பாற்றில் கொடிமரத்தை நீராட்டி வஸ்திரம், மலர், சந்தனம், குங்குமம் இட்டு சிம்மக்கொடி ஏற்றி ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது. அப்போது பக்தர்கள் ஆடி பாடி கொடியை வரவேற்றனர். இதையடுத்து மங்கள வாத்தியங்கள் முழங்க கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. வரும் 26ஆம் தேதி நடக்கவுள்ள குண்டம் திருவிழாவில் லட்சக்கணக்கானோர் கலந்து கொள்ள இருப்பதால் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. 18 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் முக்கியமான திருவிழாவான மயான பூஜை பிப்ரவரி 23, 25 பிப்ரவரி 25 இரவு குண்டம் ஊர்வலத்து, 26 காலை பக்தர்கள் குண்டத்தில் இறங்குவார்கள். இந்த குண்டம் திருவிழாவில் சுமார் 1.5 லட்சம் பேர்களுக்கு மேல் பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான ஏற்பாடுகளை திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பும் பிற துறையினரும் சேர்ந்து நடத்தப்படும். குண்டம் திருவிழாவின் கொடியேற்றத்தில் அறநிலையத்துறை அமைச்சர் ஆனந்தன், வேளாண் அமைச்சர் தாமோதரன், துணை சபாநாயகர் ஜெயராமன் உட்பட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை தரிசித்தனர்.